ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கும் வாழும் ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். விசுவாவசுவருடம் இன்று 11/12/2025 வியாழக்கிழமை, கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி, நாள் கீழ்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 8:44 வரை மகம், பின்பு பூரம். இன்றைய ஆதிக்க கிரகம் வியாழன். வழிபட வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி. சூரிய உதயம் காலை 6:20 மணி. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்திராடம் திருவோணம். இன்று சொல்ல வேண்டிய குரு பகவானுக்குரிய மந்திரம்: குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுழ வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரகதோஷம் இன்றி கடாட்சி தருள்வாய். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷராசி அன்பர்களே, முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாகும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். நிதானமா செயல்பட வேண்டிய நாள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். பணவரவுக்கான வாய்ப்பு தேடி வரும். உங்களது முடிவுகள்ல பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும். மேஷராசி பரணி நட்சத்திரம். வாழ்க்கையில ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். செயல்பாடுகளில் கூடுதல் கவனம் தேவை. குரு பகவான் வழிபாடு நன்மை அளிக்கும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும். பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வெளிநாட்டு யோகம் தேடி வரும். ரிஷபராசி அன்பர்களே, தொழில் வியாபாரத்துல சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. செலவு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்புகள் வரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இன்று ஏழை எளியவர்களுக்கு உதவ நன்மைகள் தேடி வரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கலாம். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புண்டு. எதிர்ப்புகள் விலகும். உங்களது செயல்களில் வெற்றி கிடைக்கும். வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு அதிகமாக இருக்கும். சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புகள் உள்ளன. குடும்ப ரகசியங்களை யாரிடமும் பகிரக்கூடாது. மிதுன ராசி என்பர்களே, பணவரவு இருக்கும். விலகி சென்றவர்கள் திரும்ப வந்து சேருவாங்க. வீண் அலைச்சல் ஏற்படும். கடன் விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். நிதி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உங்கள் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். காதல் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண வாழ்க்கையில புரிதல் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கும். பெருமாளை வழிபடுவது நல்லது. மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். புதியவர்களின் அறிமுகம் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடகராசி என்பர்களே, எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். வேலை தேடுவோருக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். புதியவர்களின் நட்பு கிடைக்கும். வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா இருப்பது நல்லது. கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அம்பாள் வழிபாடு வெற்றி தரும். தன தன தந்தன தவிலொலி முழங்கிட தன்மணி நீ வருவாய். பன பன பம்பன பறை ஒலி கூவிட பன்மணி நீ வருவாய். கன கன கங்கன கதிர் ஒளி வீசிட கண்மணி நீ வருவாய். ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி என்று வழிபாடு செய்ய வெற்றி வரும். குடும்ப உறுப்பினர்களிடம் பொறுமையாக இருப்பது அவசியம். கடகராசி பூசம் நட்சத்திரம். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும்.
குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. பணவரவு அதிகரிக்கலாம். மன அழுத்தம் நீங்க தியானம், யோகா போன்றவற்றை செய்யலாம். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். எண்ணெய் தொடர்பான தொழில்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்க யோகமான நாள். சிம்மராசி என்பர்களே, வெளியூர் வெளிநாடு சென்று வருவீங்க. தொழில் வியாபாரத்தில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். தொழில் நிதி ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்கும். திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீங்க. லாபம் ஈட்ட நல்ல வாய்ப்புகள் அமையும். புத்திசாலித்தனமா துணிச்சலோட செயல்பட்டு வெற்றி அடையலாம். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டாகும். காதல் உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரலாம். இன்று நிதானமாக செயல்படுவது நன்மை அளிக்கும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வருங்கால திட்டங்கள் நிறைவேறும். பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை உயரும். கன்னிராசி என்பர்களே, தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். இன்று உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களால் திடீர் திருப்பம் உண்டாகும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். தொழில் ரீதியா சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி என்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். அரசியல் பிரபலங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். சுப நிகழ்ச்சிகளும் நடக்க வாய்ப்புண்டு. பணவரவு அதிகரிக்கும். சிக்கனமா இருப்பது நல்லது. மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது மிகவும் நல்லது. அங்கம் ஹரே புழகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுழாபரணம் தமாலம் அங்கீகிருதாயில விபுதீரவாங்க லீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா என்று ஆதிசங்கரருடைய கனகதாரா சோஸ்திரம் சொல்வது நல்லது. புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் அமையும். திருமண முயற்சிகள் கைகூடும். எதிர்பாராத திடீர் தன வரவு உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, பணவரவு அதிகரிக்கும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். புதியவர்களின் நட்பு கிடைக்கும். அரசு வழி காரியங்கள் சாதகமாக முடியும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் திரும்ப கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். தந்தையின் மூலம் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். அலுவலகத்தில் சக பணியாளருடன் ஒற்றுமையா இருப்பீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது நல்லது. விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சிலருக்கு திடீர் செலவுகள் ஏற்படும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். பேச்சின் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு தேடித்தரும். தனுசு ராசி என்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். எதிரிகளின் தொல்லை இருக்கும். உத்தியோகத்தில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். கணவன் மனைவிக்கு இடையில மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். வீண் செலவை குறைத்துக் கொள்வது நல்லது. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். குடும்பத்தில் நல்ல பெயர் வாங்குவீர்கள். கல்வியில் சற்று மந்த நிலை ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் சவால்களை சந்திக்க நேரும். பணவரவுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம். இன்று புதிய முயற்சிகள் தொடங்கலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பயணங்களில் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. தட்சணாமூர்த்தி வழிபாடு நன்மை தரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதுவரை இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மகர ராசி என்பர்களே, வீண் அலைச்சல் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் கவனமா பேச. தடைப்பட்ட காரியங்கள் சாதகமா நடந்து முடியும். குடும்பத்தில் குழப்பங்கள் வந்து நீ. மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். முதலீடுகளில் லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மகாலட்சுமி வழிபாடு நன்மை அளிக்கும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். உங்கள் செயல்களில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். முருகப்பெருமானை வழிபட எல்லா நன்மையும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். பண
பணப்புழக்கம் சீராக இருக்கும். திடீர் பயணங்கள் மற்றும் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். கும்பராசி அன்பர்களே, தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் வரக்கூடும். ஒரு செயலை செய்வதற்கு முன் நன்கு யோசித்து செய்ய. கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். பணவரத்து அதிகரிக்கும். வேலை சம்பந்தமாக நல்ல செய்திகள் தேடி வரலாம். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளை இந்த நாள்ல தொடங்கலாம். கும்பராசி சதயம் நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். அனுமனை வழிவிடுவது நன்மை தரும். வீண் வம்பு வழக்குகளில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். பண விஷயங்களில் கவனமா இருக்க வேண்டும். ஆஞ்சநேயரை வழிபட மன அமைதி கிடைக்கும். திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மீனராசி என்பர்களே, பணவரவு அதிகரிக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் கூடும். எதிரிகளின் தொல்லை நீங்கும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். பழைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். விநாயகர் வழிபாடு வெற்றி தரும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்தது. குடும்பத்தில் அமைதி நிலவும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். மீனராசி ரேவதி நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தொடங்க நல்ல நாள். உங்கள் செயல்களில் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் புவனமெல்லாம் உங்கள் புகழ் பரவ இறைவன் அருளட்டும்.